தாய்மார்களே, ஏன்னா நிறைய பேர் தாய்மார்கள் இங்க இருக்கீங்க, உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு திமுக இருந்து நாங்க 1000 ரூபாய் கொடுக்கிறோம், அதுக்காக தான் நீங்க வந்து அந்த 1000 ரூபாயில பவுடர் வாங்கிட்டு பூசிட்டு பல மினிக்கிறீங்கன்னாங்கிறாங்க. எப்படி அவங்க கொடுக்குற 1000 ரூபாயில நீங்க பவுடர் வாங்கி பூசிட்டு? நான் சொல்றேன், நீங்க உண்மையில மனசார சந்தோஷமா இருந்தீங்கன்னா அந்த அழகு உங்களுக்கு வெளியில முகத்துல தெரியும். ஆனா திமுக ஆட்சியில கடந்த 3 வருடத்துல அந்த சந்தோஷம் இல்ல. தமிழ்நாட்டுல மட்டும் உங்களுக்கே தெரியும், கடந்த 3 வருடத்துல 11,000 கிலோகிராம் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கு. எவ்வளோ? 11,000 கிலோ. சோ இந்த அளவுக்கு இருக்குன்னா எங்கிருந்த ஒரு தாய்க்கு வந்து எங்கிருந்த நிம்மதியான தூக்கம் வரும்? டாஸ்மாக்கள் குறைக்கிறோம் நாங்க, டாஸ்மாக் குறைக்கல. மாசம் சம்பளம் வரும்போது ஐயோ திரும்பி வீட்டுக்கு வருவாரா இல்ல எங்கேயாவது டாஸ்மாக் கடையில கடப்பாரானா நமக்கு தெரியல. அந்த பயம் ஒரு பக்கம். நம்ம பசங்க பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போகும்போது போதைப் பொருட்களுக்கு அடிமை ஆயிடுவாங்கன்னா ஒரு பயம் இன்னொரு பக்கம். பெண் குழந்தைங்க வெளியில போனாக்கா வருதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் தானமானாக்கா ஒரு பயம் ஒரு பக்கம். என்ன சட்ட ஒழுங்கும் சுத்தமா இல்ல. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்தா போதும், என்னோட நண்பர்கள் இருந்தா அவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும் நினைக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி உங்களுக்கு வேணுமா? இல்ல, என் மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், இன்னைக்கு இல்ல அடுத்த தலைமுறை அவங்களுக்கு நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம பிரதமர் தேர்ந்தெடுத்த பால் கனகராஜ் உங்களுக்கு வேணுமா? நீங்க முடிவு பண்ணணும். சோ இந்த தேர்தல்ல நீங்க வாக்களிக்கும் போது மறக்காம தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து பால் கனகராஜ் அவர்களை தேர்ந்தெடுங்க. 3வது முறை ஆட்சி சென்ட்ரல்ல நமக்கு வரப்போது ஒரு ஹேட்ரிக்ல வந்து ஒரு பிரதமர் மோடி அவர்கள் சென்ட்ரல்ல ஒரு பிரதமராக வர போறாரு. அதுக்கு நீங்க வாக்களித்து தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து நீங்க பால் கனகராஜ் அவர்களை வெற்றி சின்னமாக மாத்தி அவருக்கு வந்து அவர் ஜெயிக்க வச்சீங்கன்னா நிச்சயமாக இந்த வெற்றி உங்களுதே இருக்கும், நம்மளுடைய வெற்றி இருக்கும், தமிழ்நாட்டுடைய வெற்றி இருக்கும், தமிழ் மக்களுடைய வெற்றி இருக்கும். மறந்துடாதீங்க, நமது சின்னம் தாமரை, நமது சின்னம் தாமரை, நமது சின்னம். நன்றி.